ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கும். இப்படி இருக்கும்போது நாளைக்கான சென்செக்ஸோட எக்ஸ்பைரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,080 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 25,080 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,164 அடுத்த ரெசிஸ்டன்ட், 25,271 அடுத்த ரெசிஸ்டன்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,389. இது வந்து அப் ட்ரெண்ட் அனுச்சுன்னா ஃபர்தராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல். மேஜர் சப்போர்ட் லெவலை பொறுத்தளவுக்கு 24,769 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பாட்டத்தில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 24,685 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த சப்போர்ட் 24,577, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,460. ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா அடுத்த ஆக்ட் ஆகக்கூடிய இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 24,769க்கும் 25,080க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மிட் லைனை பார்த்தீங்கன்னா 24,888 மிட் லைனாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கேப் அப்பில் ஆனாலும் அபரிவிதமான ஒன் சைடு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 916 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிச்சிட்டாங்க நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 1,787 பாயிண்ட்ஸு. சென்செக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 3000 பாயிண்ட்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட வந்து பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாசிட்டிவ். எந்த சைடு எந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் சரி, இந்த மணியாக இருந்தாலும் சரி, எது எடுத்தாலும் இன்றைக்கி கால் சைடு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக வந்து ஒன் சைடாகவே இருந்தது. இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க நம்மளோட கிளைண்ட்ஸ். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. அக்கௌண்ட் வந்து இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராம் குரூப்பில். சரி, ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 55,632 மேஜர் ரெசிஸ்டன்ட். அது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,766 அடுத்த ரெசிஸ்டன்ட். செகண்டாக பார்த்தீங்கன்னா 55,934 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 56,126 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இன்ட்ராடே லெவலுக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 55,133 பேங்க் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டு. அது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 55,000 மேஜர் சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபிகரும் கூட. ஸோ அடுத்தது 54,831 அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 54,641 அடுத்த ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 55,133க்கும் 55,632க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது கன்சல்டேஷன் ஜோன். ஸோ மிட் லைனில் பார்த்தீங்கன்னா 55,325. ஒன்ஸ் இது மேலேயும் கீழேயும் எங்கே ஓப்பன் பண்ணாலும் மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம், இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுற மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணால் தான் வந்து ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் 26,655 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒன்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 26,740 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,850. தேர்டாக பார்த்தீங்கன்னா 26,969. ஸோ சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு 26,339. இந்த 339 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,254 அடுத்த சப்போர்ட்டு. அடுத்து 26,145 அடுத்த சப்போர்ட்டு. ஃபைனலாக 26,025. இதில் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்தது அப்படின்னா இதில் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,339க்கும் 26,655க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா. மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,460. இதுதான் வந்து மிட் லைன். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கோ வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இது என்னோட தனிப்பட்ட இதோட தான் லெவல்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி ட்ரேட் எடுங்க. மற்றும் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. எந்த ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனை வந்து எதுவுமே வந்து நீங்கள் பணம் கொடுத்தோ இல்லை ஃப்ரீ டிப்ஸை வந்து வாங்கி உங்களோட கேபிட்டலை வந்து வீணடிக்க வேணாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓன் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிறதுக்கான கோர்சஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ அக்சஸ் வேணும் நம்ம கோர்ஸ்க்கு வேணும்னா டிமேட் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கிளைண்ட் ஐடி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ்க்கான கோர்ஸ் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து டெலகிராம்லேயோ வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. ஃபுல் டீட்டெயில் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோட லிங்க்கை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.